போலீஸ் ஆஃபீசர் வரும்போது இந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கா. குட் ஈவினிங் மேம் அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பொண்ணு வந்து விஷ் பண்றா. ரொம்ப அழகான ஈவினிங்கா இருக்குல்ல அப்படின்ற மாரி அவ பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் இவ மேல இவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. சரி நீங்க ஜெர்மனா அப்படின்னு கேட்க, ஆமா ஜெர்மன் தான் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்ற மாரி கேட்கறாரு. இங்கிலீஷும் எனக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து நான் ஜெர்மன் தான் அப்படின்ற மாரி இவ வந்து சொல்றா. நான் ஒண்ணும் பொய் சொல்லல நம்புங்கன்னு சொல்றா. சரி என்னோட பேர் வந்து ஹேண்ட்ரிக்ஸ் அப்படின்னு அவரோட பேர சொல்லிட்டு, உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாரி அவர்கிட்ட கேட்கறாங்க. இவ வந்து ஐரிஸ் அப்படின்ற மாரி சொல்றா. நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க லேக் பக்கத்துல இருந்து தான் வரேன் அப்படின்ற மாரி அவ சொல்றா. இங்க இருக்கிற வீடா? அப்படின்னா அது வந்து சர்ஜியோட வீடாச்சே அப்படின்ற மாரி அவர் கேட்கறாரு. சர்ஜியோட வீடு தான் அப்படின்ற மாரி அவளும் சொல்ல, ஓ அவன் எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, அவன் இறந்துட்டான். நான் தான் அவன வந்து கத்திய வச்சு குத்தி கொன்னேன் அப்படின்ற மாரி அவ சொல்றா. நீங்க என்ன சொல்றீங்க? சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம். என்னோட கார்ல நான் உங்கள டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்பவே நல்லவர் தான். இருந்தாலும் என்னால அங்க வர முடியாது. அவங்க வந்து என்ன கொன்றுவாங்க. என்ன வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கறா. அவளோட கார்ல பார்த்தா உண்மையிலே வந்து ரத்த கறையோட கத்தி இருக்கு. அப்படின்னா இவ உண்மையிலே தான் சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து அவள இதுக்கு ட்ரை பண்றாரு. பின்னாடிலாம் அவன் வந்துட்டு இருக்கான். ஐயோ! கொஞ்சம் திரும்பி பாருங்க அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்ல, உண்மையிலேயே அவன் வந்து ரத்த கறையோட வந்துட்டு இருக்கான். ஹேய் அங்கே நில்லு அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.